رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து அந்த மனிதன் உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேதம் தான் என்ன? அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் படி நாங்கள் கட்டாயம் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் துஸ்தூரு ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்தின் ஒரு சட்டயாப்பு தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டங்களை விதித்திருக்கிறார். அந்த சட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். படிப்பினைகளை சொல்லியிருக்கிறார், சம்பவங்களை சொல்லியிருக்கிறார். அந்த சம்பவங்களிலே வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், சொர்க்கம் நுழையக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எதன் காரணமாக அவர்கள் சொர்க்கம் நுழைகிறார்கள் என்கிற விடயம் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களை, சில கவும்களை, சில சந்ததியினரை அழித்திருக்கிறார். எந்த அடிப்படையில் அந்த கூட்டத்தை, எந்த பாவங்களின் காரணமாக அந்த கூட்டத்தை அழித்தான் என்கிற விடயத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த குர்ஆன் என்பது எங்களுடைய சட்ட யாப்பு, எங்களுடைய ஒரு கைட்னஸ். நாங்கள் எங்களுடைய வாழ்வை நாங்கள் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், எங்களுடைய 24 மணித்தியால வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். हमारे भाई दोस्तों, अल्लाह सुब्हानहू व तआला ने हमें पैदा करने के बाद हमको एक कानून के तौर पर एक किताब दिया. ये किताब क्या है? अल कुरआन. अल कुरआन जो है उसमें अहकामात है. ये अहकामात को हमारे जिंदगी में तत्बीक करना है, उसको अमल करना है. और इसी तरह कुरआन में अल्लाह सुब्हानहू व तआला किसी कौम को बात दिया, किसस दिया, जिस कौम किस बुनियाद पर हलाक की, अल्लाह अज़ाब दिया. एक किस गुनाहों के बुनियाद पर उसको हलाक कर दिया. और इसी तरह कुछ कौम अल्लाह ने उनको नजात दिया, जन्नत में दाखिल कर देगा. ये किस अमल पर उनको जन्नत मिल रहा है, ये सारे बातें इस कुरान में अल्लाह ने बता दिया. இந்த குர்ஆனை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த குர்ஆன் இருக்கிறதே இது மிகவும் எங்களுடைய அல்லாஹ் தஆலா எங்களோட கதைக்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை அது. அல் குர்ஆன் என்பது அது அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை. அல்லாஹ் எங்களோடு கதைக்கிறான். இந்த குர்ஆன் இருக்கிறதே ஓத 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 இதில சடைவு ஏற்பட மாட்டாது. இந்த குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆனை ஓத ஓத சடைவு ஏற்பட மாட்டாது. அப்படிப்பட்டது இந்த குர்ஆன். நாங்கள் ஒரு நாளைக்கு பரந்து தொழுகையில மட்டும் துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, சுபஹ் இந்த ஃபர்து தொழுகையில மட்டும் நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தோம்? சூரத்துல் ஃபாத்திஹா 17 விடுத்தம் ஓதுறோம். அது இல்லாம சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். ஆனா யாருக்கு சரி, இன்றைக்கு சரி, யாருக்கு சரி 40, 50, 60 வயதை நாங்க எட்டி இருக்கிறோம், யாருக்கு சரி சடைவு ஏற்பட்டிருக்கிறதா? நாங்கள் ஒரு சம்பவத்தை படிப்போமா இருந்தால் 2 நாளைக்கு படிக்கலாம், ஒரு 5 விடுத்தம் படிக்கலாம். அதுக்கு பின்னால படிக்க படிக்க எங்களுக்கு ஒரு போர் வரும், ஒரு சடைவு வரும். ஆனால் குர்ஆன் இருக்கிறதே இதனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறோம். எங்களுக்கு எப்ப சரி ஒரு சடை ஒன்று வந்திருக்குதா? இந்த कुरान சடைவு ஏற்பட மாட்டாது. ये जो कुरान है ना, हम इसमें मलल यानी बोरिंग नहीं होता. उसको पढ़ के मजा आता है. हम सिर्फ फर्ज नमाज में 17 मरतबा एक दिन सूरह फातिहा पढ़ते हैं. हम किसी को मलल बोरिंग आया है? नहीं. उसके जगह पर और कोई सूरा हम पढ़ते हैं? नहीं. और कोई दूसरा ले आते हैं? नहीं. क्यों? इसमें इस तरह मजा है. अगर उसको माना समझकर अगर किसी ने पढ़ेगा, इतना मजा आएगा उसको किसी को नहीं बता सकता. ये जो कुरान है ना, कलामुल्लाह, अल्लाह की बात है. अल्लाह हमारे साथ बात कर रहा है. हम कैसे हमारी जिंदगी गुजरना है ये हमको बता रहा है. और किसस के तौर पर और इबरत के तौर पर और डराने के तौर पर कहीं ना कहीं बात हमको बता रहा है. इसलिए हम इस कुरान को पढ़ना है, समझना है. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஜிக்ருல்லாஹ் என்கிற அந்த விடயத்தை ஒரு மனிதன் புறக்கணித்து வாழ்ந்தால் இந்த உலகத்திலே நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். वमन अअरद अन जिक्री फइन्न लहू मईशतन लंका. कौन मेरे जिक्र को इराज करके वो जिंदगी गुजारेगा, उसके लिए तंगी जिंदगी है. जिक्रुल्लाह में 3 बातें आती है.
திக்ருல்லாஹ் என்கிற அந்த விடயத்தில் 3 விடயங்கள் உள்ளடங்கும். அந்த 3 விடயங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, என்னை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி நீங்கள் சொல்லுங்கள். அப்ப திக்ருல்லாஹ் என்கிறதில் முதலாவது உள்ளடங்கும் விடயம் தொழுகை. இரண்டாவது குர்ஆன். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கினோம், அதனை நாங்கள் பாதுகாப்போம். அப்ப திக்ர் என்கிறதில் இரண்டாவது உள்ளடங்க வேண்டிய விடயம் குர்ஆன். மூன்றாவது வல்குர் ரப்பக கஸீரவ் வஸப்பிஹ் பில் அஷி வல் இப்கார், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செஞ்ச அருட்கொடைகள், நிஅமத்துக்கள், எங்களுக்கு அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கக்கூடிய விதங்கள், எங்களை படைத்திருக்கக்கூடிய விதம், நாங்கள் வாழக்கூடிய விதம், நாங்கள் எவ்வாறான சுவண்டிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்கிற விடயங்களை காலையிலேயும் மாலையிலேயும் நாங்கள் கொஞ்சம் அல்லாஹ்வை தனிமையில் இருந்து நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். இதுவும் திக்ருல்லாஹ் என்கிற விடயத்தில் உள்ளடங்கும். எனவே இந்த திக்ருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய 3 விடயத்தை யார் தனது வாழ்வில் கடைபிடித்து நடப்பாரோ நிச்சயமாக அவருக்கு சுவண்டியான வாழ்க்கை இருக்கிறது. பல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நல்ல வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். जिक्रुल्लाह में 3 किस्में आ जाती है. पहला अल्लाह का, अल्लाह ने जो हमको नाजिल किया एक कुरान, इन्ना नहनु नज़्ज़लना ज़िक्रा व इन्ना लहू लहाफ़िज़ून, ये जो अल्लाह का कुरान है ये जिक्र है. और इसी तरह जिक्र में नमाज भी आ जाता है. और जिक्र में शाम सुबह हम अल्लाह ने हमको नियमतें नवाजा है, बहुत ही नियमतों से हमको नवाजा है. उसको थोड़ा हम तन्हा में बैठकर उसको थोड़ा याद करना है. इस 3 चीजों को अगर एक बंदा उसके अमल में लेगा, उसके लिए तंगी जिंदगी नहीं होगा, उसके लिए हयातन तय्यबा, अच्छी जिंदगी मिल जाएगा. इसलिए कुरान नांग अधिकமாக कुरान ओदी வர வேண்டும். कम से कम एक दिन में 3 सफा भी पढ़ना चाहिए हमको. குறைஞ்சபட்சம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்கள் இந்த குர்ஆனை நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பக்கம் தான் எங்களுக்கு ஓதலுமாக இருந்தாலும் சரி நாங்கள் கட்டாயம் ஓத வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு கட்டாயம் நாங்கள் குர்ஆனை ஓதி வர வேண்டும். ஏன், அது எங்களுடைய சட்ட யாப்பு, அதில் நாங்கள் இருக்கக்கூடிய விடயங்களை விளங்க வேண்டும். குர்ஆன் சிர்ஃப் பढ़ना नहीं है, குர்ஆன் நாங்கள் வெறுமனே ஓதுவது கிடையாது, அதில் 3 விடயங்கள் இருக்கிறது, அதனை நாங்கள் ஓத வேண்டும். அதே போன்று அதில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் விளங்க வேண்டும். விளங்கிய விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் குர்ஆனை ஓதும்படி. குர்ஆன் ஓதுவது என்பது வெறுமனே நாவலவில் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்வில் அது எங்களுடைய விடயங்களில் வர வேண்டும். कुरान को पढ़ना है, वो जो कुरान आयत में क्या चीज है उसको हम मायना को देखना है. उस देखने के बाद ये जो हमने जो समझा है उसको हम हमारी जिंदगी में अमल करना है. यही कुरान पढ़ना को कहते हैं. இதுதான் குர்ஆன் ஓதுறது என்று சொல்றது. எனவே அந்த வாழ்க்கையை நாங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கணும். குர்ஆனுடைய விடயங்கள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஜும்ஆவிலும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. इंशा अल्लाह हर जुम्मे में इंशा अल्लाह कुरान का जो एक मौजू है ना, इस मौजू को एक दिन में हमको ख़त्म नहीं कर सकेंगे. इंशा अल्लाह हर जुम्मे में कुरान का जो मौजू है इसमें इंशा अल्लाह हम बात करेंगे. अल्लाह ताला मुझे और आपको इस कुरान को पर तिलावत करके उसके माना समझ के उस पर अमल करने की तौफीक अता फरमा.